Satyabama Institute of Science and Technology, empowering minds, enriching futures. Admissions open. Plan your next summer escape with Rand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பெரம்பூரில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லாட்டியும் அங்கே வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. காரணமே திமுக கோட்டையில் ஓட்ட போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றத பகிரங்கமாக பேசுகிறாங்க. திமுக கோட்டையில் ஓட்ட போடணும்னா ஏன் மற்ற இடத்துல போய் பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவினரிடம் பேசின செய்தின்ற விதத்தில் சிலது பேசுகிறாங்க சார். அதில் சொல்லும்போது மும்பையில் விஜய் அவர்களோட பேசணும், அவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக இல்லை அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கிறதா பார்க்கணும். பிஜேபி கடைசி வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணாங்க, விஜயை தன் அணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அப்போதெல்லாம் நான் தொடர்ந்து சொன்னேன், எண்ணிக்கை எங்கே இருக்குது? எடப்பாடி ஒப்புதல் கொடுத்துட்டாரா? எடப்பாடியின் ஒப்புதல் இல்லாமல், குறிப்பாக எண்ணிக்கை சார்ந்து 50 இடம் கொடுக்குறேன்னா கூட அந்த 50 அதிமுகவோட எண்ணிக்கையில் தான் கொடுக்கணும். பிஜேபி தான் போட்டியிடுற இடத்துல குறைச்சிக்கிறோன்னு சொல்லுவாங்களா? அன்புமணி விட்டு கொடுப்பாரா? 27 ஒரு 17 விஜய் வச்சுக்கட்டும், 18 ஒரு 8-10 விஜய் வச்சுக்கட்டும், அன்புமணியோ பிஜேபியோ சொல்லுவாங்களா? ஒரு ஒப்பந்ததாரரை வைத்து விஜயுடன் பேச்சு நடத்தியது நிஜம். எடப்பாடி தான் நடத்தினார். விஜய் அப்போ போட்ட கண்டிஷன்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுனால அது அதுக்கு மேல அது ஒரு இடத்துக்கு போகல. இப்ப நெருங்க விஜய் கிட்ட ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்றது தான் இதனுடைய வெளிப்பாடு. என்ன மாதிரி மாற்றம்? இப்போ பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சாங்க, சரி அது அதிகாரப்பூர்வம் இல்லை, ஆனா அவர் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கும்போது டிமாண்ட் தான் அதிகமா இருக்கு, மற்றபடி அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. விஜயிட நம்பகத்தன்மை இருக்குன்னு இனிமேலும் நம்பினீங்கன்னா நம்பணும்னா நம்மளோட முட்டாள் யாருமே இல்லை. அவர் சராசரி அரசியல்வாதி தான், 10ஓடு 11 தான். தனித்த சக்தி, மாற்று சக்தி, தூய சக்தி அப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, சரிதானா? எவருடனும் கூட்டணி போக தயாராக இருந்தவர் தான் விஜய், திமுகவை தவிர. எனக்கு தெரிஞ்சு திமுக மட்டும்தான் அவர் பேச்சு நடத்துவார். நாம மதவாத சக்திகளை எதிர்த்து நாம மதசார்பற்ற சமூக நீதி கூட்டணி தான் அமைப்போம், நம்மளுடைய அரசியல் அந்த அரசியல் தானே ரம்ஜானில் பேசுகிறார். 10 நாள் எங்கே போனீங்க? ஸோ அதையும் ரசித்தவர் தான் விஜய், அமைதியாக வேடிக்கை பார்த்தவர் தான் விஜய், அந்த பேச்சுவார்த்தையை சில தனிநபர்கள் மூலமாக நடத்தியவர் தான் விஜய். ஏதாவது ஒரு சம்பவம்ன்றது இப்போ கூட இந்த தஞ்சாவூரில் அந்த ஆக்சிடெண்ட்டில் சிக்கின அந்த மாணவர் உயிரிழந்தார் அப்படின்ற அந்த செய்தி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது அது போர்ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லை அது நிஜமாவே நடந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த பையன் இறந்தது நிஜமா? இல்லை, அது உண்மைதான் சார், நான் அப்படி கேட்கல. மற்ற இடங்களில் பையன் இறந்ததுக்கு விஜய்க்கு தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. முட்டாள்தனமாக ஒரு காரியம் பண்ணி தன் உயிரையே இழந்தான்ல, உங்களுக்காக தானே இழந்தான், உங்களை பார்க்கணும் தானே. அப்போ இவர் போய் ஒரு பார்வை பார்க்கணும், அதானே சார் ஆறுதல்ங்கிறது. சத்தமெல்லாம் போயிட்டு வாங்க, அதுக்காக பஸ்ஸை தூக்கிட்டு போகிறது, ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனால் ஊருக்கே தெரியுது. ஏன் காரில் சத்தமெல்லாம் 5-6 மணி நேரம் போனால் தஞ்சாவூர் போயிட்டு வந்துடலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரம்பூரில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லாட்டியும் அங்கே வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அங்கேயே ஒரு வீடு வாங்கி அங்கிருந்தே தேர்தல் பணிகளை எல்லாம் மேற்கொள்வார் அப்படின்ற செய்திகள்லாம் வெளிவரதை பார்க்குறோம். காரணமே திமுக கோட்டையில் ஓட்ட போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றத பகிரங்கமாக பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன நடக்க போகுது? கோட்டையில் ஓட்ட போகிறதெல்லாம் இல்லை, அவருக்கு எது வசதின்னு பார்ப்பார். தமிழ்நாடு முழுக்க அவங்க பார்வையில் அவங்க நம்புகிற சில நிறுவனங்களை வச்சு சர்வே எடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அவருடைய அடிப்படை ஆதரவு தளம் என்று அவர் நம்புகிற கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி சென்னையில் ஒரு சில தொகுதிகளில் பெரம்பூர் மிக முக்கியமானது, எண்ணிக்கை அடிப்படையில் கொஞ்சம் மிக கணிசமாக இருக்கிற தொகுதி. அதனாலையும் தான் அவர் அங்கே தேர்ந்தெடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். திமுக கோட்டையில் ஓட்ட போகிறதுனா ஏன் மற்ற இடத்துல போய் திருச்சியில் ஓட்டத்தில் நிற்க போகிறார்? அது இன்னும் யாருடைய தொகுதி யாருடைய கோட்டைன்னு நல்லா தெரியும், ஜாம்பவான்கள் இருக்கிற இடம் அது. அவருக்கு நம்பிக்கை இருக்கிற, தாம் வெற்றி பெற முடியும்னு நம்புகிற தொகுதியில் நிற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. அது எப்படி திமுக எதிர்கொள்ள போகுது? அவருக்கு எதிராக யாரை நிறுத்த போகிறாங்க? வழக்கமாக நிற்கிற அந்த மாவட்ட செயலராக எம்எல்ஏவாக இருக்கிற இப்போது இருக்கிற அந்த எம்எல்ஏ கொடுக்குறாங்களா? இல்லை விஜயை தோற்கடிச்சு காட்டணும்னு நினைச்சு வேற யாரையாவது கொண்டாங்கி நிறுத்துறாங்களா? அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. பெரம்பூரில் போட்டியிடுவது ஒன்றும் தவறு இல்லை, விஜயனுடைய பார்வை இதுவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. ஆனால் தொடர்ச்சியாக திமுகவுடைய வசமே இருக்காது, அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் விட்டுற மாட்டோம், இன்னும் அதிதீவிரமான ஒரு. அப்படி பார்த்தா வெற்றிவேல் எங்கிருந்து எம்எல்ஏ ஆனார்? எனக்கு தெரிஞ்சு வெற்றிவேல் மறைகிற போது பெரம்பூர் எம்எல்ஏ தானே. அவர் மாறி மாறி ஜெயிக்கிறது, மற்ற எவரையும் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு அந்த வார்த்தை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவினரிடம் பேசின செய்தின்ற விதத்தில் சிலது பேசுகிறாங்க சார். அதில் சொல்லும்போது மும்பையில் விஜய் அவர்களோட பேசணும், அவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக இல்லை அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கிறதா பார்க்குறோம். அது அதிகாரப்பூர்வமாக அந்த வார்த்தைங்க வரலை. பேசி பார்த்து செட்டானா ஒரு பேச்சு,
அது சரிவரல முறிஞ்சு போச்சுன்னா இன்னொரு பேச்சுங்கிறது அரசியலில் வழக்கமான ஒன்று தான். அவர் அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லாத போது சீரியஸாக எடுத்துகிட்டு இப்போ பேசணும் அவசியம் இல்லை. ஆனால் பிஜேபி கடைசி வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணாங்க, விஜயை தன் அணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அப்போதெல்லாம் நான் தொடர்ந்து சொன்னேன், எண்ணிக்கை எங்கே இருக்குது? எடப்பாடி ஒப்புதல் கொடுத்துட்டாரா? எடப்பாடியின் ஒப்புதல் இல்லாமல், குறிப்பாக எண்ணிக்கை சார்ந்து விஜய் என்டிஏக்கு வரணும்னு எடப்பாடிக்கு ஆசை இருக்கும். ஏன்னா வெற்றியை நோக்கி ஈஸியாக பயணிக்கலாங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதில் உண்மையும் இருக்குது. நம்பர், விஜய் கேட்குற நம்பரை யார் கொடுப்பா? எங்கேருந்து கொடுப்பாங்க? ஸோ எடப்பாடியின் சம்மதமோ ஒப்புதலோ இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தையை முழுமையடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். 50 இடம் கொடுக்குறேன்னா கூட அந்த 50 அதிமுக எண்ணிக்கையில தான் கொடுக்கணும். பிஜேபி தான் போட்டியிட இடத்துல குறைச்சிக்கிறோன்னு சொல்லுவாங்களா? அன்புமணி விட்டு கொடுப்பாரா? 27 ஒரு 17 விஜய் வச்சுக்கட்டும், 18 ஒரு 8 10 விஜய் வச்சுக்கட்டும், அன்புமணியோ பிஜேபியோ சொல்லுவாங்களா? அப்போ அந்த எண்ணிக்கையும் விட மாட்டாங்களாம். விஜய்க்கு 50 60ன்னு பேசுறதுக்கு பிஜேபிக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? இந்த எண்ணிக்கை சரி வராதுங்கிறதுனால தான் 2-3 வாரங்களாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி இதெல்லாம் நடந்திருந்தா மனதளவில் எல்லோருமே தயாராகிருப்பாங்க. அல்லது எடப்பாடி அவசரப்பட்டு அன்புமணிக்கு 18ன்னு ஒத்துட்டு இருக்க மாட்டார். இப்போ 27 கொடுக்குற மனநிலைக்கு இன்னைக்கும் எடப்பாடி வந்திருக்க மாட்டார் பிஜேபிக்கு. சரிதானே? அப்போ எல்லாரும் வரப்போ இப்போ தேமுதிகவுக்கு ஒத்துக்கிட்ட 10 குறைக்க போகிறாங்க. 10ன்னு சொன்னதா இரட்டை இலக்கம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் விட்டு கொடுக்க தயார்னு சொல்கிறாருன்னா பிரேமலதா வெளிப்படையா? அப்போ ஏதோ ஒன்று சொல்லி கொஞ்சம் குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். காரணம் எல்லோருக்குமே கொடுக்க வேண்டியிருக்கிற அந்த சூழலை புரிஞ்சுக்கிறது தான். இது வரவிடாமல் தடுக்குன்னா ஆரம்பத்திலேயே விஜய் இதை முடிவு எடுத்திருந்தாருன்னா ஒரு 3 மாதங்கிறது ஒரு ரீசனபிள் டைம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச காலம் இல்லை, அதிகமும் இல்லை. அது தொண்டர்கள் மனதளவில் தயாராகிருப்பாங்க. நம்ம 150 தொகுதி தான் நிற்போம், 160 தொகுதி தான் நிற்போம்னு அதிமுககாரன்னு ஒரு முடிவு. இப்போ நீங்கள் திடீர்னு விஜயை கூட்டி அந்த உள்ள வச்சுக்கிட்டு 60 தொகுதி கேட்குறாருன்னா எங்கேருந்து கொடுப்பீங்க அந்த 60? இப்போவே 170 கிட்ட தான் வருது அதிமுக. அந்த 60ஐயும் கொடுத்தாச்சுன்னா 110 110 நின்று 110லும் வென்று தனித்து ஆட்சி எங்கே அமையும்? இன்னொரு 10 பேருக்கு எங்கே போய் 8 பேருக்கு? இவ்வளவு ரிஸ்க் இருக்குல்ல. இந்த ரிஸ்க்கை எடப்பாடி எடுக்க மாட்டார். அது சாத்தியமும் அல்ல. இல்லை, அது ஒரு பாராமுகமாக இருந்தார். அதை கேட்கும் போதெல்லாம் நாங்கள் அது பேச்சுவார்த்தையில் இல்லை அது பாராமுகங்கிறத அதுக்காக அப்படி சொன்னாருங்கிறதா ரொம்ப நம்பிடாது. ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் ஒரு ஒப்பந்ததாரரை வைத்து விஜயுடன் பேச்சு நடத்தியது நிஜம். எடப்பாடி தான் நடத்தினார். விஜய் அப்போ போட்ட கண்டிஷன்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுனால அது ஒரு அதுக்கு மேல அது ஒரு இடத்துக்கு போகல. இல்லை, இப்போ நெருங்க விஜய் கிட்ட ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்றது தான் இதனுடைய வெளிப்பாடு. என்ன மாதிரி மாற்றம்? இப்போ பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சாங்க. சரி, அது அதிகாரப்பூர்வம் இல்லை. ஆனா அவர் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கும்போது டிமாண்ட் தான் அதிகமா இருக்கு. மற்றபடி அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. விஜய்கிட்ட நம்பகத்தன்மை இருக்குன்னு இனிமேலும் நம்பினீங்கன்னா நம்பணும்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இல்லை. அவர் சராசரி அரசியல்வாதி தான். 10ஓடு 11 தான். பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. யாருமே சரியில்லை, உங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, ஊழல் சக்தின்னு சொல்லிவிட்டு நான் தூய சக்தின்னு வேற ஒரு பிரகடனப்படுத்திட்டு சத்தமில்லாமல் அங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாருன்னா, நடத்தியது நிஜமாக இருந்தால், நடத்தினது நிஜம்னு ஒரு பத்திரிகையாளராக எனக்கே தெரியும். அவர் தான் உட்காந்து பேசணும்ல, யாரை வச்சு பேசினார், என்ன பேசப்பட்டதுங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன். விஜய் அவ்வளவு ஒன்றும் பெரிய சுத்த சுயம் பிரகாசம் அல்ல. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலம், நம்ம கட்சி ஆட்சியில் அமர்த்தணுங்கிற அந்த நியாயமான சுயநலம், நம்ம கட்சி வளரணும், நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், அதிகாரம் கிடைக்கணும்னு ஒரு தலைவனுக்கே உரிய பார்வை. இந்த ஆங்கிள் அவரை பாராட்டலாமே தவிர நான் ஒரு தனித்த சக்தி, மாற்று சக்தி, தூய சக்தி அப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சரிதானா? எவருடனும் கூட்டணி போக தயாராக இருந்தவர் தான் விஜய், திமுகவை தவிர. எனக்கு தெரிஞ்சு திமுக மட்டும்தான் அவர் பேச்சு நடத்தல. அதிமுகவோட எடப்பாடிக்காக ஒரு பேசினார். நீண்ட காலம் நீடிச்சது அந்த பேச்சுவார்த்தை. அது ஒரு ஸ்டேஜில் போய் உடையுதுன்னு சொன்ன பிறகு தினமலர் தொடர்ந்து எழுதுறாங்க. ஒரு நாள் தலைப்பில் போட்டோன்னே புசி ஆனந்தை விட்டு போனா போதுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வதந்தி, நம்பாதீங்க, நம்ம தனிச்சு தான் நிற்க போறோம்னு. இப்போ ஒரு 10 நாளாக வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு, பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு அது சரியா வரலன்னு தெரிஞ்சவொடனே நாமன்னா மதவாத சக்திகளை எதிர்த்து நாம மதசார்பற்ற சமூக நீதி கூட்டணி தான் அமைப்போம், நம்மளுடைய அரசியல் அந்த அரசியல் தான் ரம்ஜான்ல பேசுறாரு. 10 நாள் எங்க போனீங்க? ஸோ அதையும் ரசித்தவர் தான் விஜய், அமைதியாக வேடிக்கை பார்த்தவர் தான் விஜய். அந்த பேச்சுவார்த்தையை சில தனிநபர்கள் மூலமாக நடத்தியவர் தான் விஜய். அதனால ஒரு தூய சக்திலாம் நம்பாதீங்க. ஒரு மாற்று அரசியல் அல்லது இன்னொரு நபர் வந்திருக்கிறாருன்னு ஒரு பார்வை பார்க்கலாமே தவிர அப்படியே புரட்டி போட வந்துட்டாரெலாம் யாரையும் நம்பாதீங்க. நான் தொடர்ந்து அரசியல்வாதிகளையே முழுசா நம்பாதீங்க. பட் உங்களுடைய பார்வையில் அவருடைய கிராஃப் அப்படின்றது இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது சார்? ஏன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் கடந்தும் கூட ஏதாவது ஒரு சம்பவம்ன்றது இப்போ கூட இந்த தஞ்சாவூரில் அந்த ஆக்சிடெண்ட்டில் சிக்கின அந்த மாணவர் உயிரிழந்தார் அப்படின்ற அந்த செய்தி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது அது போர்ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லை அது நிஜமாவே
நடந்து போர்ட்ரே பண்றாங்கன்னா அந்த பையன் இறந்தது நிஜமா? இல்ல அது உண்மைதான் சார். நான் அப்படி இருக்கல. கேட்கல. அது எங்க மற்ற தெரியுமா? அதுல இடங்களில் விஜய நிகழ்வுகளை அந்த காட்டி- பையன் இறந்ததுக்கு விஜய்க்கு தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இல்ல. இல்ல ஆனா தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. அன்னைக்கே கண்டிச்சாருன்னு சொன்னாங்க, பின்னாடி வராதீங்கன்னு. அப்படி வந்தவங்கள நீங்க என்ன பண்ணீங்க? இவன் ஆஸ்பத்திரியிலே படுத்துட்டான், இன்னும் 2-3 பேர் காயம்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு 10 பேர் வந்திருப்பான்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்சியை விட்டு நீக்கிறேன்னு அறிவிச்சாரா? ஒரு பயம், ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும்ல. நான் சொல்லுவேன், நீ வந்துகிட்டே இருந்தா சரி. 19 நாளா உயிருக்கு போராடினானே, போய் ஒரு பார்வை பார்த்தாரா? வளைகாப்புக்கு ஓடுறீங்கல்ல, அதுவும் போக வேண்டிய நிகழ்ச்சி தான், வாழ்த்த வேண்டிய நிகழ்ச்சி தான். அதுக்கு போன மனசு, அதுக்கு இருந்த நேரம், தஞ்சாவூருக்கு இந்த பையன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத போய் பார்க்கணும்னு ஒண்ணு தோணலையா? பண உதவி செஞ்சிருக்கலாம், மாவட்ட செயலரை விட்டு அனுப்பியிருக்கலாம், நமக்கு தெரியாது. உங்களுக்காக உயிரை விட்டான்ல அந்த முட்டாள் மறைஞ்சிட்டான். நமக்கு அதுக்கு மேல திட்ட வார்த்தை வரமாட்டேது. முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணி தன் உயிரையே இழந்தான்ல, உங்களுக்காக தானே இழந்தான், உங்களை பார்க்கணும் தானே. அப்ப இவரு போய் ஒரு பார்வை பார்க்கணும், அதானே சார் ஆறுதல்ங்கிறது. சத்தமெல்லாம் போயிட்டு வாங்க. அதுக்காக பஸ்ஸை தூக்கிட்டு போறது, ஸ்பெஷல் ஃபிளைட்ல போனா ஊருக்கே தெரியுது. ஏன் கார்ல சத்தமெல்லாம் 5-6 மணி நேரம் போனா தஞ்சாவூர் போயிட்டு வந்துடலாம். அதை கூட செய்யணும்னு மனசு வரல. இந்த பார்வை பார்த்து விஜயை கொஞ்சம் ஒரு கருத்தை சொல்லி விமர்சிக்கலாமே தவிர, எல்லாத்துக்குமே அவர் தானே அப்படி முடிச்சு போடணும் அவசியம் இல்லை. இந்த கிராஃபி ஏறிச்சா இறங்குச்சா நீங்க அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி வரல. ஆனால் ஒரு பொது பார்வை பார்த்தா விஜய் மீதான விமர்சனங்கள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் பொது வெளியில நடந்துகிட்ட விஷயம், அவருடைய குடும்ப விவகாரம், அந்த குடும்ப விவகாரத்தை இவர் பார்த்த விதம், பார்த்து இவர் வெளியிட்ட கருத்துக்கள், இது முகம் சுளிக்க வச்சுச்சுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இது நிச்சயமா தமிழ்நாட்டு பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த கடந்த 3-4 வார செயல்பாடுகளை கண்ணு முன்னாடி நிறுத்தி எடை போட்டு தான் பார்க்கணும். விஜய் மட்டுமல்ல, எவர் ஒருவரையும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகளுடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய ஒரு மெகா கூட்டணி, இந்த பக்கம் அதிமுகல நாங்க காலையில பேச ஆரம்பிச்சோம், மத்தியானம் வந்து முடிச்சிட்டோம், எங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை, பலம் இல்லாம இருக்கிறது, பொருந்தாத கூட்டணியா இருக்கிறது திமுக அது கூட்டணி. மாறி மாறி அவங்க பேசலாம், நம்ம பொது பார்வை தான் பார்க்க முடியும். ஏதோ காலையில பேசி சாயங்காலமா கழுத்து போட்டாங்க. அப்ப டெல்லியில நடந்தது என்ன, ஆன்மீக சுற்றுலாவா இல்ல அந்த முக்கியமான சுற்றுலா தலங்களை போய் பார்த்ததா? பட் ஒரு அங்கே போய் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, சுமூகமா முடிச்சது பெரிய சாதனை சார். அதை நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக நான் காலையில தான் ஆரம்பிச்சோம், மதியானம் கையெழுத்து போட்டோங்கிறதெல்லாம் காதுல பூ சுத்துற வேலை. அப்படியே அவங்க நேரடியா அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. பியூஷ் கோயல் காலையில என்னன்னா, இப்படி இந்த அறிவாலயத்துக்கு போக வர இருக்கிற மாதிரி இங்க காட்சிகள் நடக்கல. அதுக்கு மேல டெல்லியில நடந்துச்சு, போன்ல நடந்தது, நண்பர்கள் தூதுவர்கள் போய் ஒருத்தரையும் பார்த்து பேசி, திரைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், திரைக்கு பின்னாடி நடந்துகிட்டு தான் இருக்கும். பத்திரிகையாளர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2 மனசும் 2 கட்சியும் ஒத்துக்கிறாங்களா, அதுக்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. திருச்சியில ஒரு கூட்டம் நடந்தது, அங்கேயே சில எண்ணிக்கைகள் பரிமாறப்பட்டது. திருச்சிக்கு வந்த 11ஆம் தேதி இப்போ மோடி வந்தாரு, மார்ச் 11. 10ஆம் தேதி சில பேர் வந்துட்டாங்க. 11ஆம் தேதி அவரை அனுப்பி விட்டுட்டு, அல்லது அவர் வர்றதுக்கு முன்னாடி, மோடி வர்றதுக்கு முன்னாடி உட்காந்து இதே பியூஷ் கோயல் பேசினவர் தானே, அதுவும் பேச்சுவார்த்தை தானே. இதெல்லாம் முடிஞ்சு 3 1 பங்கு இடத்தை பிஜேபி கேட்கணும், அதிமுக 2 இடத்துல நின்னா நம்ம ஒரு இடத்துல நிக்கணும்ல பிஜேபி சில பேர் தூண்டி விட்டாங்க. அது சில அனுகூல சத்துருக்களா இல்லை நிஜமாகவே பிஜேபியின் மீது ஒரு பிரியம் வைத்து நேசம் வைத்து அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் தெரியாது. ஆனால் யதார்த்தத்துக்கு மீறிய வார்த்தை. அதிமுக 2 பிஜேபி ஒரு இடத்துல நிற்கிற அளவுக்குலாம் பிஜேபி இன்னும் வளரல. அதிமுக அவ்வளவு பலவீனமாகவும் போயிடல. 55 கொடுங்க 60 கொடுங்கன்னு கேட்டதெல்லாம் ஒரு தகவல் வந்துச்சு இல்லையா? ஓரளவு நிஜம், கொடுங்க நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோன்னு. அப்போ பிரேக்கப் கேட்டாரு, நானும் சொன்னேன். பிரிச்சு கொடுங்க, யார் யாருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்க போய், பிரிச்சு கொடுத்தது போய் நீங்க எத்தனை நிக்க போறீங்கன்னு கேட்ட பிறகுதான் தனியா வந்து இப்போ கையெழுத்து போட்டிருக்காங்க. 27ங்கிறது ஒரு 2 தரப்புக்குமே டீசென்டான நம்பர் நான் சொல்லுவேன். அந்த வகையில எடப்பாடியை பாராட்டலாம். 9 வருஷம் கழிச்சு டிடிவி தினகரனும் வந்திருக்காரு. அவருக்கும் சில தயக்கங்கள் சங்கடங்கள் இருந்திருக்கும். பட் எகைன் அவர் தம்ம தாய் வீட்டுக்கு போன மாதிரி அவரும் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த தினகரனையே வர வச்சிட்டேன் பாத்தியான ஒரு ஈகோ சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். அந்த காட்சிகள் தவிர்க்க முடியாது. அந்த வகையில அதிமுக பெரிய கட்சிங்கிறது நேற்று ஒரு நிரூபணம் ஆயிருக்கு. அந்த வகையிலேயாவது இந்த பக்கம் சார், இப்போ இந்த மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க, இவ்வளவு கட்சிகளை சேர்த்திருக்காங்க, இருந்தாலும் நாங்க வந்து 200க்கு மேல ஜெயிப்போம் அன்புமணி அவர்கள் சொல்றாரு. இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அவரும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு, ஆனாலும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி தயார்படுத்துறாரு தொண்டர்கள். என்னையோட எல்லாம் சரியா வந்துடும் பார்க்கலாம். அது இந்த பக்கம் வாசனுடைய கோபமாகட்டும், அங்கே திருமாவளவனுடைய கோபமாகட்டும். நேற்று பிரேமலதா அவர் யாரை நினைச்சு இந்த பிரச்சனை இளைஞர்கள் பேசப்படுத்துறாங்க, நம்மளை கேட்காம தேமுதிக எத்தனை இடம் சொன்னாங்களோ தெரியலையே, அவங்க 2 இலக்கம்னு வெளியே சொல்லிட்டு இருக்காங்களே, அப்ப நம்மளுக்கு ஒரு 2 இலக்கம் அப்படின்னா அந்த ஒரு ஈகோ கலந்த நியாயமான எதிர்பார்ப்புன்னு வச்சுப்போம். நேற்று பிரேமலதா பொது வெளியில ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டார், நாங்க விட்டு கொடுக்க தயார் அப்படி, கூட்டணி நலனுக்காக விட்டு கொடுக்க தயார். அவரே அப்படி சொன்ன பிறகு திருமாவளவன் பழைய இறுக்கத்துல தொடர்ந்து இருக்க மாட்டார், கொஞ்சம் அவரும் தளர்ந்து வருவாருன்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு அதெல்லாம் முடிய வாய்ப்பு இருக்கு. அதே தான் அதிமுகவில் ஜெகன்மூர்த்தி நேற்று வரலன்றாங்க, அதுக்கு வராமையா போறாரு.
இப்போ என்ன தொகுதி நீங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு சமாதானப்படுத்த தானே போறாங்க. அதுக்குள்ள தேமுதிக ஒட்டி கார் வாங்கிட்டாங்கன்ற ஒரு சர்ச்சை அதெல்லாம் விவாதத்துக்கு தகுதியற்ற விமர்சனங்கள். அதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு கார்டு போட்டு கடந்து போற வேலை. அது நீ உண்மையா ஃபேக் கார்டை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேரை சந்தோஷப்படுத்தலாம் தவிர அதெல்லாம் தகுதியற்ற வாதங்கள். அவங்க இத்தனை வருஷத்துல நடிச்சிருக்கிற பிரேமலதா கேட்ட வார்த்தைகள் தான், அவங்க சொன்ன பதில் தான் என்னுடைய பதிலும். அதுக்கு மேல அதில் பேச ஒன்றும் இல்லை. நேற்று பிரதமர் சொல்றாரு எல்லாரும் தயாரா இருக்கணும், கிட்டத்தட்ட கொரோனா ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்ம எதிர்கொண்டோமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நீங்க மக்களை காப்பாற்ற தயாரா இருக்கீங்களா அப்படின்னு முதலமைச்சர் தேர்தல் நெருங்கி வர்ற போது இந்த உடனடி எதிர்வினை அந்த வார்த்தைகள் முதலமைச்சர் வந்து நம்ம எதிர்பார்த்ததா, அதுல இருக்கிற கோர் பாயிண்டே நம்ம புறந்தள்ள முடியாதுல்ல. இல்ல களம் எப்படி இருக்குன்றதுக்காக தான் கேட்குறேன் சார். ஏன்னா திமுக முன்னெடுக்கக்கூடிய அரசியல்ன்றது டெல்லியா தமிழ்நாடா அப்படின்னு. உண்மையாவே டெல்லியா தமிழ்நாடான்னு களம் இருக்கா, இல்ல திமுக அதிமுகன்னு இருக்கா, இல்ல தாவேகா அதிமுகன்னு இருக்கா, எப்படி இருக்கு களம்? இல்லை, நான் தொடர்ந்து சொல்ற மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுக தான். இந்த நிலைமை மாறி இருக்கா, என்னால மாறி இருக்கு அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு தான் இருக்கு. இல்லப்பா விஜய் இல்லை, யார் வந்தாலும் களம் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கும் இருக்கு. ஆட்சியை இழந்தோம் பிடிச்சு காமிச்சோம்னு நிரூபிக்கலாம், இல்லை எப்பவும் நாங்கள் தோத்தா கூட 2ஆம் இடம் நாங்கள் தானே ஒரு நிரூபிக்கணும். தேர்தல் முடிவுகள் தான் அதை சொல்லும். மோடி ஸ்டாலின் இடையான அந்த வார்த்தை போற பார்த்தீங்கன்னா தேர்தலை மையப்படுத்தியதாக தான் இருக்கு. அதுலேயும் அது புறக்கணிக்க முடியாது. அவர் சொன்ன அந்த கோர் பாயிண்ட்டை மறக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. மக்கள்கிட்ட நீங்கள் ஒத்துழைக்கிறீங்கன்னா அந்த மக்கள் கதர்ன போதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா? ஸ்டாலின் கேட்குற கேள்வியினுடைய உள்ள அர்த்தம் அதுதான். பீப்பா என்ன இவ்வளோ விலை இவ்வளோ போய்கிட்டு இருக்குன்னு தானே இப்போ கதறாரு. யதார்த்தத்தை சொல்லி மக்களை புரிய வைக்க நினைக்கிறாரு. அந்த எண்ணெய் விலை சரிபாதியாக குறைஞ்ச போதும் பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா, டீசல் விலையை குறைச்சிங்களா? இன்னைக்கு கூடிக்கிட்டே போதுன்னே மக்கள் எதுக்கோ தயாராகணும்னு இவ்வளோ வான் பண்ணி கிட்ட வராரு. குறைஞ்ச போது எனக்கு என்ன, நான் எங்கேயோ ஆப்பிரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் பிரதமராக இருக்க மாதிரி அங்கிட்டு திரும்பிக்கிட்டு போனாரு. அதை சுட்டி காட்டணும்ல ஒரு முதலமைச்சர். அதான் நீங்கள் மக்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு கேட்குற கேள்விக்கு பின்னால் இந்த கடந்த கால வரலாறும் பிஜேபியினுடைய இந்த அலட்சிய பார்வையை சுட்டி காட்டுற நோக்கமும் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ தேர்தல் களத்தில் இன்னொரு முகமாக மாறி நிற்கிறாங்க மருத்துவர் ராமதாஸ் சசிகலா அவங்களுடைய கூட்டணி அப்படின்றது. அந்த கூட்டணி அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனால் அதில் இன்னும் ஒரு சின்ன வாய்ப்பு என்ன இருக்குன்னா, ராமதாஸும் சசிகலாவும் சேர்ந்து விஜய் ஒப்புக்கொண்டால் விஜயுடன் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. ஏன்னா யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால இட நெருக்கடியோ அதுவோ கொள்கை தடையோ அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்லை. விஜய்க்கு கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு, கொள்கை தடையும் ஒன்றும் இல்லை. கொள்கைங்கிறது ஒன்றும் பெருசா இல்லாதனால அது ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்துட்டதாவே நான் கேள்விப்பட்டேன். ராமதாஸ், சசிகலா, விஜய், அதில் கிருஷ்ணசாமியும் சேர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லைன்னு ஒரு நண்பர் சொன்னார். அதெல்லாம் நடக்கட்டும். இதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. ஒருவேளை இந்த 2 பேருமே தனியாக நிற்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வெளியான ஒப்பந்தப்படி சசிகலாவும் டாக்டர் ராமதாஸும் இந்த வன்னியர் சமுதாயத்து மக்கள் வாழ்கிற இந்த வட மாவட்டங்கள்லையும், முக்குளத்தோர் வாழ்கிற அந்த தென் மாவட்டங்கள்லையும், டெல்டாலையும் 2 பேரும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரிய யாருடைய வெற்றியோ பறிக்க போறாங்கலாம் நான் பார்க்கல. ஆனால் அவர்கள் வாங்குகிற வாக்குகள் இங்கே குறிப்பாக அன்புமணி நிற்கிற தொகுதியில் பூரா ராமதாஸ் நிற்பார் சார். தினகரன் நிற்கிற தொகுதியில் பூரா சசிகலா தன்னுடைய வேட்பாளர் நிறுத்துவார். கிட்டத்தட்ட வெளிப்படையா சொன்னா அது ஈகோ யுத்தம் தான். அது தனி மனித ஈகோ யுத்தம் தான். மிக நிச்சயமாக திமுக வெற்றியை எளிதாக்குற வேலை இந்த 2 பேரும் செய்வாங்க. அவங்க நோக்கம் அதுவா இல்லாமல் இருக்கலாம், பட் நெட் ரிசல்ட் அதை நோக்கி தான் போகும். எந்த வகையிலும் அவங்களுக்கும் பயன் தர போறது இல்லை. முழுமையாக அவர்கள் அவங்களுக்கு பாடம் புகட்டி காட்டுறேன் அப்படிங்கிறதையும் சாதிக்க போறதா எனக்கு தெரியல. எடப்பாடிக்கு பாடம் போட்டணும், அன்புமணிக்கு. இப்ப சௌமியாவை எதிர்த்து டாக்டர் ராமதாஸின் மகள் காந்தி மீதியை நிக்க போறதா ஒரு தகவல் வருது. இது களம் வேணா ஒரு மாதிரி ஆஹா அப்படி இப்படின்னு மீடியாக்களுக்கு வேணா தீனியா இருக்கலாமே தவிர குடும்ப உறவுகளை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இப்படி ஒரு தனி மனித ஈகோ சார்ந்த விஷயமா தான் அந்த 2 பேருடைய முடிவும் அவருடைய களமாடலும் இருக்க போறதா நான் பார்க்குறேன். அரசியல் களம் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது சீமானவர்கள் தேர்தல் வரைவு அப்படின்றத எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவரு தன் சித்தாந்த அரசியலை தொடர்ந்து பேசிட்டு போறார். வாய்ப்பு கொடுங்க, சரியில்லைன்னா கல்லுல அடிங்க. அது ஆனா அவருடைய அந்த வரைவு அந்த நடைமுறைக்கு சாத்தியமா, அந்த அரசியல் அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்க? இல்ல, அதை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கனால பிலோ 10லயே வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 8% வரதுக்கே அவருக்கு 15 வருஷம் ஆச்சுல்ல. அதை பத்தி அவரும் கவலைப்படலை. என் அறிவு, என்னுடைய அனுபவத்தை நான் என் பாஷையில சொல்றேன். அந்த அறிவை வச்சு நான் சில கொள்கைகளை வகுக்கிறேன். உங்களுக்கு ஏத்துக்கிட்டு இருந்தா ஓட்டு போடுங்க, இல்லாட்டி போங்கன்ற மாதிரி தான் அவரும் பிரச்சாரம் பண்றாரு. அவருக்கும் ஆசை இருக்கு. இப்போ டெபாசிட் பணத்தை கட்டி தானே அவரும் காரைக்குடியில் மனு போட போறாரு. அந்த பணத்தை திருப்பி வாங்கணும் அவருக்கும் ஆசை இருக்கும்ல சார். தன் கட்சி சார்பாக நிற்கிற மற்ற 233 பேருமே குறைஞ்சபட்சம் அந்த பணத்தை திருப்பி வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதோட தானே அவர் வேட்பாளர். இப்போ சும்மா போகிற போக்கில் அப்படி அறிவிச்சிட்டு போகலே. அவர் ஒரு 2 மாசமாவது அவர் உட்காந்து உழைச்சிருக்கணும். கூட்டி அறைகளுக்குள்ள தோழர்களோட தம்பிமார்களோட விவாதிச்சு 4 பேர்கிட்ட இப்போ ஃபோனில் பேசி, இல்லை அந்த ஊருக்கே போகிற போது போய் வாப்பா யாரு, நீ என்ன கம்யூனிட்டி,
என்ன நீ படிச்சிருக்க, குறைஞ்சபட்ச கேள்விகள் அது கேட்கறது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படியெல்லாம் பார்த்தானே 50% பெண்கள் 50% ஆண்கள்னு வேட்பாளர் நியமிச்சார். ஜெயிக்கணுங்கிற அதை மனசுல வச்சு தானே சார். போனா போதுன்னு போற போக்குல எல்லாம் அதை செய்யலையே. அதுக்கு சில மாத உழைப்பு இருக்குல்ல. அதுல அவரு ஏதோ போற போக்குல நிக்கிறதா நான் நினைக்கல. ஒரு வலுவான கொள்கைகளோட நிக்கிறார். அந்த கொள்கைகள் மக்களுடைய ஜனரஞ்சகமான வாழ்க்கையோட ஒத்து போகலைங்கிறது கடந்த கால வரலாறு நிரூபிச்சிருக்கு. இந்த முறை சீமான மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். இதே பார்வை தான் பார்ப்பாங்களா, இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது. வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்களை சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? இது ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஏன் சார் சாபம் விடணும்? ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு சில இதை காட்டுறாரு. இல்ல அப்படி அவர் சொல்லிட்டு போட்டு அது அவருடைய ஸ்டைலு, மக்கள் தான் பார்க்கணும். நம்ம அதை போய் தூத்துறதுக்கோ ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறதுக்கோ நமக்கு ஒன்றும் இல்லை. அவர் மரங்களை போய் கட்டி பிடிச்சார், அதை 4 பேர் நக்கல் பண்ணான். மாடுகளை கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு போட்டார், அதை 10 பேர் கிண்டல் பண்ணான். அதை பற்றி ஒரு துளியாவது கவலைப்பட்டாரா? சுற்றுச்சூழல்ல இயற்கை விஷயங்கள்ல வாயில்லா ஜீவன்கள் மேல தனக்கு இருக்கிற பிரியத்தை தன் பாஷையில காமிச்சார். கடந்து போயிட்டோம். இப்ப கொள்கைகளை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு. மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போமே. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். இன்னும் அடுத்தடுத்து என்ன நகர்வுகள்லாம் இருக்குன்னு பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. Satyabama Institute of Science and Technology, empowering minds, enriching futures. Admissions open. Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts.